நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குதுங்க. ஸோ 7.5 சனி ஆரம்பிச்சிட்டாலே நிறைய ப்ராப்ளம் வரும்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி ரொம்ப ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அதனால் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வந்துடும், இல்லை நிறைய லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே பயப்பட தேவையில்லை. ஸோ முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 2025 மார்ச்லேருந்து வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா தான் இருக்கும், நல்ல பலன்கள் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை இம்மீடியட்டாகவே கிடச்சிரும். அதாவது மார்ச் ஏப்ரல் மேலே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது, அதுவும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குரிய கனவுகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறிடும். ஸோ அது உங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசியில், அதாவது 2025 அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்புறம் 2026 ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது இந்த முதல் ஒரு வருஷம். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த ஸ்டேஜ், அதாவது மேரேஜ் ஆகுது. அதே மாதிரி மேரேஜ் இருந்தால் உங்களுக்கு அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இது மாதிரியான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கடுத்து ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வர ஜனவரி 2026 கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே ஒரு முதல் ஒரு வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இதனால் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலுமே அதனுடைய ஃபார்ச்சூன்ஸ் சேர்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் 7.5 சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் ஒரு நல்ல விஷயத்தில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும் இப்போவே. அதாவது ஒரு வீடு நீங்கள் இப்போ வாங்கிடலாம், இல்லை ஏற்கனவே வீடு இருந்தால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்துக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ இருக்கு இல்லையா, உங்களுடைய மந்த்லி இன்கம் அதுக்கு போய் சேர்ந்துடும். அதுவும் உங்களுக்கு அசட்டாக சேர்ந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனியோட தாக்கத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளில வந்துடலாம். ஸோ முதல் ஒரு வருஷம் 7.5 சனியோட ஆரம்பம் விரய சனின்னு சொல்லுவோம். முதல் ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஃபைனான்ஷியலாக அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. இதை மட்டும் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வேலையே இல்லை. அதே மாதிரி பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா வித கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே லாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ சனி பகவான் 10ஆம் வீடை விட்டு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த பண கஷ்டம், கடன் தொல்லை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தீர்ந்துருன்னு சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட 3 வருஷம், அதாவது பிப்ரவரி 2028 வரைக்கும் இந்த காலத்துக்கட்டத்துக்குள்ளார உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ முதல் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி, கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் சர்ஜரி போகணுங்கிற லெவலுக்கு இருந்தால் கூட அதை விட்டு நீங்கள் வெளில நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் கிடச்சிடும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது பண விஷயத்துலேயும் உங்களுக்கு வேலை நல்லா கிடச்சிட்டாலே உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக விட்டு வெளில வந்துடுவீங்க. கடன் தொழிலிருந்து முற்றிலுமாக வெளில வரும்போது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அதாவது ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் ரிஷப ராசியில் பிரேக்கப் பேஸே போயிருப்பாங்க. ஸோ பிரேக்கப் பேஸை விட்டு வெளியில் ஒரு நல்லது ஒரு மேட்சை பார்த்து அடுத்து மேரேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும். காதலர்களுக்கும் இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் மணியை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக இருந்த கிரக பயிற்சிகள் சரியில்லாதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி லாஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை விட்டும் அவங்க கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஆக மொத்தத்தில் அவரவர் வயதிற்கு ஏற்றார் போல் அனைத்து சௌபாக்கியலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம்.
இது வரைக்கும் சனி பகவான் வந்து உங்களுடைய 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து 10ஆம் வீட்டுக்கு வராரு. இந்த 10ஆம் வீடுங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் தான். ஏன்னா 10ஆம் வீட்டில் வந்து ஒரு கிரகம் வந்து உட்காரும்போது என்னென்னா நீங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ஒர்க் பண்ணுற டியூரேஷன் வந்து அதிகமாகிடும். வேலை பழுவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இன்டர்ஃபியரன்ஸால் நீங்கள் வந்து அதிக நேரம் வந்து செலவிட வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஹவர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து 18 மணி நேரம் கூட வேலை பார்க்குற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த முதல் 1.5 வருஷம் வந்து பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த்தில் வந்து பிபி டயபெட்டிஸ் கூட ப்ராப்ளம் வந்து இந்த முதல் ஒரு வருஷம், அதாவது 2025 மார்ச்லேருந்து 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால தேக ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக அவசியம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஹெல்த் செக்கவே போகல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பிபி கொலஸ்ட்ரால் சுகர் லெவல் அதிகமாக இருந்தால் இப்போயே மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம் வராமல் தடுத்து நிறுத்திடலாம். இது வந்து நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ சனிப்பெயர்ச்சியோட அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது 2026 ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு ஃபேஸாக தான் இருக்குது. நீங்கள் இந்த முதல் 1.5 வருஷம் வந்து நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தா கூட, வேலை பார்த்துருந்தா கூட அதுக்குரிய ஒரு பலன்கள் இருக்கு இல்லையா, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 2026 ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ பண விஷயத்தில் வந்து நீங்கள் முதல் ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ஷூரிட்டி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பிஸ்னஸை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ முதல் 1.5 வருஷம் வந்து நீங்கள் வந்து ஒரு கவனமாக வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து ஓட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம், அதாவது 2026 ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக தான் வரப்போகுது. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னா அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேலை மாறணும், ரொம்ப இந்த இடத்துல வேலையில் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா வேலை மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வந்து உங்களுடைய இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 1.5 வருஷம், அதாவது ஜூன் 2026 வரைக்கும் கடுமையாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். சனி பகவான் வந்து இது வரைக்கும் இல்லை, கடைசி ஒரு 2.5 வருஷமாக உங்களை வந்து பாடப்படுத்தியிருப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துட்டு உங்களை பல விஷயத்துலையும் துன்பத்தையும் இன்னல்களையும் கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. ஸோ பாக்கியஸ்தானத்துக்கு வர சனி பகவான் வந்து நல்ல சௌபாக்கியங்களே அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சியான ராகுகேது பயிற்சிகளும் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சனி பயிற்சி மாறினதால உங்களுக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 12 மணி நேரம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து படிப்படியாக குறைஞ்சி ஒரு 6-7 மணி நேரம் வேலை பார்க்குற அளவுக்கு வந்து வேலையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடச்சிரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலையே போயிருந்திருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் தவிச்சிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்து கிடச்சிரும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ வேலைக்கு வந்து நான் வந்து இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணால் ஃபேமிலிக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது வந்து கடகராசிக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ மாணவர்கள் வந்து கடகராசியில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, மன உளைச்சலுக்கும் ஆளாயிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிருக்காது, இது மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் பேஸாக இருக்கும். அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அளவுக்கு அதிகமாக பணத்தை விட்டுருப்பாங்க, அது வந்து கோடிக்கணக்கில் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி வந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து லாபம் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு நல்லதொரு சனி பயிற்சியாக தான் இது வந்து இருக்குது. தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு யோகமான காலகட்டம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்குது, நல்ல பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த முதல் ஒரு வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீரியட் இருக்கு இல்லையா, அதாவது 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி விலகிறதால, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸாக மேலே வந்துட்டு இருப்பீங்க. வீடு வாங்குறது அது மாதிரியான ஃபார்ச்சூன்ஸ் வந்து சேரும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் அந்த சனி பயிற்சியோட பிற்பகுதியில், அதாவது ஜூன் 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பிரமாதமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும்.
சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் கண்டக சனியில் சனி பகவான் இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து சனி பகவான் வந்து 8ஆம் வீடான அஸ்தம ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ அஷ்டம ஸ்தானம்ங்கிறது வந்து இதோட ஒரு பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 8ல் சனி வரும்போது படுத்திருன்னு சொல்லலாம். ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தொழில்துறையை சேர்ந்தவர்கள் வந்து அதிகமாக பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஸோ கடன் வாங்கி நீங்கள் வந்து அந்த காசை வந்து பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அந்த காசும் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில், அதாவது சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷமே உங்களுக்கு வந்து ஒரு பேடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மே 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் சிம்மராசிக்கு வந்து பண விஷயத்தில் ஒரு வரக்கூடிய, அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் குரு வந்து நிவர்த்தி செஞ்சிருவார். அதனால் ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து வெகுவாக குறைஞ்சிரும் சொல்லலாம். அது கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிரும். அதனால் பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா சனி வந்து மிகவும் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம். சனியோட பலன்கள் வந்து ஒரு பிற்பகுதியில் தான் அதிகமாக வந்து சேரும். ஆனால் குரு வந்து சனியோட ஃபாஸ்ட்டாக நகரதால் குரு பயிற்சியால் வரக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். அதனால் சிம்மராசிக்காரங்க வந்து அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. முதல் ஒரு 1.5 வருஷம், அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நல்ல ஒரு ஃபார்ச்சூன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸாக தான் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2026 இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த முதல் 6 மாதம் இருக்கு இல்லையா 2026, அதில் வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு வந்து ஒரு பிரமாதமான காலகட்டம். நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும், ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடும். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து 2026 முற்பகுதியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த அஷ்டம சனி நடக்கிறதாலவே வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டு பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய கெடுபலன்கள்லாம் குறைஞ்சிடும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அஷ்டமத்து சனியோட காலகட்டத்தில் வந்து சிம்மராசிக்கு வந்து முதல் ஒரு 1.5 வருஷம் வந்து நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து கடுமையாக தான் இருக்குது. சனி பகவான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து வந்தார். அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி கொடுத்துருக்கும் இது வரைக்கும். இப்போ வந்து கண்டக சனியாக ஆரம்பிக்குது. ஸோ கண்டக சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். ஸோ ராசியை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பேசிக்காக இருக்கு இல்லையா செக் பண்ண வேண்டியது, அது பிபி, கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ கலத்தர ஸ்தானம் வந்து பாதிக்கப்படுறதால ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து இந்த மற்ற சனிப்பெயர்ச்சி மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அந்தளவுக்கு கடுமையாக இருக்காது. ரீசன் என்னென்னா கண்டக சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய அமைப்பு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2027 நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து இந்த கண்டக சனியால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்குரிய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் குரு, ராகு, கேது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் கண்டக சனியால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட மனம் விட்டு பேசி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் வந்து சுமூகமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீடு வாங்குறது, இல்லை ஃபாரின் கண்ட்ரி போகிறது, இல்லை பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகிறது, பிஸ்னஸ் வந்து நீங்கள் விற்றுட்டு திடீர்னு பணக்காரராகும் யோகம், இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து உச்சமடையக்கூடிய காலகட்டமாக ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது, ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சி தான். மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்துக்கிட்டால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இது வரைக்கும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா என்னென்னா நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி, இந்த ப்ராப்ளம்னா இனிமேல் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து இருக்காது.
துலா ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து படாத பாடுபட்டு இருக்காங்க. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல அவமானம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல லாஸ், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறைய காசு விட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயத்துலையும் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. குடும்பத்திலையும் வந்து ஒரு நிம்மதி இருக்காது, மரியாதை இருக்காது. இது மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வர்றது நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். எல்லா பிரச்சனைகளையும் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக நீங்கள் என்னென்ன பிரச்சனைனா உங்களுக்கு இருந்ததோ அது எல்லா பிரச்சனையும் விட்டு நீங்கள் படிப்படியாக வெளில வந்துடுவீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா கிரக நிலையிலுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக துலா ராசிக்கு சொல்லலாம். எதை நினச்சாலுமே சக்ஸஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா அவங்களுக்கு வந்து அடுத்த இது வரைக்கும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருந்தால் கூட அவங்க வந்து அதை விட்டு வெளியில் வந்து அடுத்து ஒரு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடச்சி சக்ஸஸ் ஆகிடுவாங்க. வேலை பார்க்குறவங்க இடத்துல வந்து வேலை போயிருந்தால் கூட நல்ல ஒரு வேலை வந்து பெரிய கம்பெனியில் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஜாப் கிடச்சி சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் விட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதை விட்டு ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கும். கடன் தொல்லையால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா கடனை ஃபுல்லாக பைசல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய லெவலுக்கு வந்து இவங்களுடைய கிரகங்களுடைய நிலை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க, க்ரீன் கார்டு வரலையே, நமக்கெல்லாம் வருமா இல்லையா அப்படின்னு ரொம்ப கவலைக்கிடமாக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு லா சேஞ்சஸோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு கேட்டகரியில் EB5 கேட்டகரி வேறு ஏதாவது கேட்டகரியில் அப்ளை பண்ணி அவங்களுக்குரிய க்ரீன் கார்டு அது மாதிரியெல்லாம் ஃபார்ச்சுன்ஸ் வந்துடும். ஸோ அனைத்து சௌபாகியலுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு சனிப்பயிற்சியாக தான் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து லவ்வர்ஸ் எல்லாம் பிரேக்கப் ஃபேஸ் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த பிரேக்கப் ஃபேஸை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து ஒரு நல்ல அவங்களுக்குன்னு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சு ஒரு மேரிட் லைஃப்பும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இமீடியட்டாகவே அவங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருஷமே மார்ச்லேருந்து 2028 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 வருஷமே வந்து துலா ராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு சனிப்பெயர்ச்சியாக தான் இருக்க போது. ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருந்தது. சனி பகவான் வந்து இப்போ வந்து 4ஆம் வீடை விட்டு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் இருந்த ப்ராப்ளம்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ரொமோஷன் வரலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சேஞ்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது பட்டதால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அறுவை சிகிச்சை போகக்கூடிய நிலைமைக்கு கூட நீங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கலாம். அந்தளவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதை விட்டும் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. இது வந்து சனி பகவானால் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச். இந்த சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னா 5ஆம் வீடுங்கிறது வந்து எமோஷனல் செட்பேக்கையும் குறிக்குது. குறிப்பாக வந்து முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 2025 ஜூன்லேருந்து 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எமோஷ்னலாக நிறைய கஷ்டப்படுவாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது லவ்வர்ஸ்க்கு வந்து பிரேக்கப் ஃபேஸ் போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த்லையும் கெரியர், ஃபைனான்ஸ், அதாவது வேலை பார்க்குற இடத்துல இருக்க பிரச்சனைகள் குறைஞ்சிடும், ஹெல்த் ப்ராப்ளம் குறைஞ்சிடும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் குறைஞ்சிடும். ஆனால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த முதல் ஒரு வருஷம் 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரேக்கப் ஃபேஸ் கூட போகலாம். கல்யாணமான தம்பதியினர்களுக்குள்ளேயும் பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேபி பிளான் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது ஃபஸ்ட்டு 1 இயர்னால் ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேபி பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வேலை நல்லா இருக்கிறதுனால இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதிக ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஆனால் இதுக்குரிய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது 2026 ஜூன்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் ஏற்கனவே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த வந்த ப்ராப்ளம்லாம் அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்தளவுக்கு கிரக நிலையில் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா 2026 ஜூன்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணலாம். குழந்தை பாக்கியமும் அந்த சமயத்தில் கண்டிப்பாக கிடச்சிடும். ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து நல்லதொரு யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஜூன் 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் மிக அதிகமாக விருச்சிக ராசிக்கு இருக்கும்.
தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதுங்க. ஸோ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கும் போதே இதனால் நிறைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சனியை மட்டும் வச்சு பலன்கள் சொல்லிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய கோச்சார பலன்களையும் வச்சு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த முதல் ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லலாம். சனி 4ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து குருவோட பார்வையும் உங்களோட ராசியின் மீது படுவதால் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்காது. சனியோட பார்வை வந்து உங்கள் ராசி மீது பட்டாலும் குருவின் பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது படுவதால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் இருக்காது. அதனால் அந்த முதல் ஒரு 1.5 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக தான் இருக்க போது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் வந்து தனுசு ராசிக்கு ஜூன் 2026 வரைக்கும் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். கடன் பிரச்சனையால் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம். இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக கடன் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை விட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இல்லையே வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 2025 வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து மார்ச், ஏப்ரல், மே 2026 இன்னொரு சான்ஸ் இருக்குது. ப்ரமோஷன் இல்லை வேலை மாறுறதுக்கான இன்னொரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து புதுசாக வீடு வாங்கி குடிபெயர்றதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வீடு வாங்கியிருந்தால் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. கார் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து 2 வீலர் வச்சுருந்தா 4 வீலர் வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு லக்ஸரி கார் வாங்குவீங்க. அந்தளவுக்கு கிரக நிலைகள் வந்து மிகவும் அனுகூலமாக தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் பேஸ் தான். இந்த ஃபார்ச்சூன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு மே 2026 வரும்போது அவங்க என்னென்னலாம் ரிஸ்க் எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக சேஃப்கார்டாக வெளில வந்துடுறது நல்லது. இது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக பொருந்தும். ஸோ மே 2026 அப்புறம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். வந்து தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 1.5 வருஷம், அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஒரு சூப்பரான பீரியட், ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. மகர ராசிக்காரங்க ஒரு பல வருஷமாகவே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி முடியுது. ஸோ 7.5 சனி முடிஞ்சிட்டாலே வந்து லைஃப் வந்து டேக் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகமான பலன்கள் அள்ளி சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. கடைசியாக அது கோவிட்க்கு அப்புறம் 2026 மார்ச்லேருந்தே வந்து ஒரு நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லா விஷயத்துலையுமே கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்துடுவாங்க. கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் அவமானம் இல்லை வெளியில் வேலை பார்க்குற இடத்துல அவமானம், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த அவமானப்படும் சூழலை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸோ லைஃப் வந்து கம்ப்ளீட்டாகவே டேக் ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அவங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸ் வந்து இமீடியட்டாகவே நோட்டீஸ் பண்ணலாம். அதாவது மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி, ஏப்ரல், மே, ஜூன்லேயே அவங்களுக்குடைய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது ஓவர் நைட்டில் லைஃப் மாறும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபார்ச்சூன்ஸ் வந்து ஏப்ரல், மே, ஜூனில் வந்து மகர ராசிக்கு வந்து வந்துடும். அவங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அந்த அதிர்ஷ்டம் வந்து வந்துட்டால் கூட அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகிடும். அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்களை வந்து கைவிட்டு போகாது. 2028 பிப்ரவரியில் வந்து சனிப்பெயர்ச்சி வந்து முடியுது. அந்த காலகட்டம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகமான பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வேலை ஒரு பெரிய இடத்துலேருந்து கிடச்சிடும். கடன் பிரச்சனையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க. சில பேருக்கு டிவர்ஸே ஆயிருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் போயிருப்பாங்க. அவங்க அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளில வந்து குடும்பத்தில் வந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நல்ல யோகமான பலன்களை கொடுக்க போகுது. மேரேஜ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து குரு 6-7 தான் போகுது. 6ல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் கூட சனி பகவான் 3 இருக்கிறது வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி செஞ்சிடும். ஸோ இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து அனைத்து சௌபாக்கியங்களும் அனைத்து வயதினருக்கும் அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல் அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதொரு சனி பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஜென்மசனி விலகிருச்சு. ஸோ ஜென்மசனி விலகிட்டாலே ஒரு பாதி ப்ராப்ளம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். 7.5 சனியில் வந்து ஒரு 3ல் வந்து 2 பாகம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்லது ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சியான குரு பயிற்சியும் ரொம்ப சாதகமாக இருக்கிறதால முதல் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் சூப்பராக இருக்குது. குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அதாவது 7.5 சனி வந்து இன்னும் ஒரு கடைசி பேஸில் இருந்தால் கூட அதிர்ஷ்டம் வந்து படிப்படியாக தான் வர ஆரம்பிக்கும்.
அது இமீடியட்டாக ஓவர் நைட்டில் லைஃப் டேக் ஆஃப் ஆகாது. ஆனால் இந்த முதல் ஒரு 1.5 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து படிப்படியாக அவங்களுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்லதொரு வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சிருன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கடன் தொல்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் நிறைய சண்டை போயிட்டு இருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் விட்டு வெளில வந்துடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரு மன நிம்மதி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை துணைவராக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக டைம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து டைம் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்தில் வந்து ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு டைம் நல்லா இருக்குது. ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கும்பராசிக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபேஸ் வந்து பண விஷயத்தில் வந்து நிறைய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். ஏன்னா இது வந்து பாத சனியாக இருக்கிறதால இப்போ நிறைய செலவாகும். ஸோ செலவுகளை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக் கொள்வது வந்து ரொம்ப அவசியம். அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது, இதே மாதிரி பிஸ்னஸை வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஜூன் 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பொதுவாக வந்து நல்ல பலன்கள் தான் கொடுக்க போதும். அதில் குறிப்பாக வந்து முதல் ஒரு 15 மாதம், அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும். செலவுகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும். மீனராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஸோ ஜென்மத்தில் சனி வந்துட்டாலே பிரச்சனைகள் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. கடுமையாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சும்மா இருக்க விடாது, நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து 7 மணி நேரம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் கூட வேலை பார்க்க அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து வேலை பார்க்குற இடத்துல குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சி நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் இந்த சமயத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் வந்து வேலை ரொம்ப அதிகமாக பார்க்குறதால இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன ஆகும்னா உங்களோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் பாதிக்கப்படுறதால ரிலேஷன்ஷிப்பும் அஃபெக்ட் ஆகிடும். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் 1.5 வருஷத்துக்கு வந்து வேலையில் வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டி வந்து குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹெல்த்தில் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா ஹார்ட்டில் பிளாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ மீனராசிக்காரங்க வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, ஜூன் 2026க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வரப்போகுதுன்னு சொல்லலாம். குருவோட பார்வை வந்து சனி மீது விழுவதால் அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு வந்து 2027 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜென்ம சனி நடக்கிறதால இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே கவனமாக தான் இருக்கணும். ஸோ அவங்க மொத்தத்தில் மீனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 1.5 வருஷம் வந்து கடுமையாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது ஜூன் 2026 பிப்ரவரி 2028 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மீனராசிக்கு இருக்க போகுது.